Hello my dear students, welcome to the world of chemistry. எங்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நாங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணுறது? ஏன்னா பயாலஜி படிக்கும்போது ஐயோ ஃபிசிக்ஸ் நான் படிக்கலையே, இல்லை கெமிஸ்ட்ரி படிக்கலையே, அப்படி ஒரு பயம் வந்துட்டு தான் இருக்குது சார், என்ன பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. ஸோ ஐ தாட் ஓகே, எஃபெக்டிவாக எப்படி ரிவைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தட். ஏன்னா நீங்கள் மேபி 1 இயரா இல்லைன்னா 2 இயரா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆல் திஸ் வில் பி கொலாப்ஸ்ட் if you are not doing a proper revision. ஸோ எப்படி எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணணும்னு இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களை நிறைய எக்ஸ்பர்ட்டான ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க, நிறைய நாலேஜ் அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் லெட் தட் நாலேஜ் பி தேர். உங்களுக்கு தேவைப்படுற டைமில் அது கரெக்டாக யூஸ் ஆகும். there's no problem with that. But now revision time, let's stick to the NCERT. Each and every line you should be knowing. Then ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்சிஆர்டியோட சால்வ்டு எக்ஸாம்பிள். ஐ ரிப்பீட், சால்வ்டு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஏன்னா என்சிஆர்டியே சால்வ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள்ஸ். நான் இப்போ பி பிளாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த பி பிளாக்ல நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும், ஓகே எப்படி தான் என்சிஆர்டிலேருந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி தான் சால்வ்டு எக்ஸாம்பிள்லேருந்து அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ சால்வ் எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ சால்வ் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு போர்ஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் நீங்கள் போய் க்ராஸ் செக் பண்ணணும். Then you can come back. The next one is previous year question paper. It is very very important that you have to check previous year question paper. Now previous year question papers or a similar question they are asking many times. Even same questions. Sometimes JEE main question kuda inga varudhu. So you should be very careful with the previous year question. So plan accordingly. Read NCERT, do all the solved questions, then previous year question papers. Okay. Next நம்ம என்ன பண்ணலாம்னா, okay, நீங்கள் கேட்குற கேள்வி, சார் எப்படி நான் படிக்கிறது, பயாலஜி படிக்கணுமா, ஃபிசிக்ஸ் படிக்கணுமா, கெமிஸ்ட்ரி படிக்கணுமா அப்படின்னு இருக்கிறது. ஓகே, I'll tell you, revision is your weapon. ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் பயாலஜி தான் படிக்கணும். what I'm telling is half of the mark is coming from biology. ஸோ என்சிஆர்டி லைன் பை லைன், ஏன்னா லைன்லேருந்தே கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ என்சிஆர்டி லைன் பை லைன் பக்காவாக நீ பயாலஜி படிச்சிருக்கணும். there is no doubt about that. Okay, but listen carefully. NCERT, okay, biology நீ படிக்கிறீங்க, but I have seen students who got 360 out of 360 in the Neet examination, but ஆனாலும் அவங்களுக்கு குவாலிஃபை ஆக முடியல. ஸோ தி சேம் டைம், ஏன்னா சம் பீப்புள் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரீரிப்பீட்டர்ஸ் ஆகிறதுக்கான ரீசன், they will be focusing only on one part. Either they will focus on biology, or okay biology எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு physics and chemistry focus பண்ணுவாங்க. but the smart people இது மூணையும் focus பண்ணுவாங்க. ஸோ நீ என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் யூ ரிவைஸ் பயாலஜி தரலி கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணலாம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வாட் ஐம் திங்கிங் இஸ், இந்த பயாலஜி லேர்ன் பண்ணுற மாதிரி தான் நீ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா லேர்ன் பண்ண முடியும். திஸ் தியரி. ஸோ நீ ரொம்ப யோசிச்சுட்டு ஆன்சர் எழுத தேவையில்லை. இஃப் யூ நோ யூ கேன் ஆன்சர் தட். தட் இஸ் சிம்பிள். தெர் இஸ் நாட் நியூமரிக்கல், தெர் இஸ் நாட் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் போட்டுக்கலாம். தட் இஸ் லெஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் மோர் மார்க்ஸ் உன்னால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யூ ஹேவ் டு கிவ் பயாலஜி, தென் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, ஃபிசிக்ஸ் இருக்கு. ஸோ இதில் இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். உங்களுக்கு எதுதான் ஃபேவரட். மேபி நீங்கள் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் தான் பார்க்கணும். நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பார்க்கணும். அது இட் டிபெண்ட் அப்பான் தி இண்டிவிஜுவல். ஸோ யூ ஹேவ் டு டூ அக்கார்டிங்லி. ஓகே, சப்ஜெக்ட் இப்படி தான் லேர்ன் பண்ணுறது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த டைமில் வில் பி திங்கிங், ஓகே நான் அந்த சாப்டர் இது வரைக்கும் லேர்ன் பண்ணலையே, ஸோ அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ணலாமா இப்போ அப்படி டோன்ட் டூ தட். மேபி அந்த கொஸ்டின்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரலாம், 3 கொஸ்டின்ஸ் வரலாம், லெட் இட் கோ. மீது இருக்குல்ல 2 கொஸ்டின்ஸ் போயிட்டேன்னா எஃபர்ட் இஸ் கெமிஸ்ட்ரி, 172 மார்க்ஸ் ஆர் தேர் ரிமைனிங். வி நீட் ஒன்லி a seat. நீட்ல உனக்கு 720 out of 720 வந்தாலும் there is no use. It's just an entrance examination. உனக்கு மெடிக்கல் சீட் வேணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? just be smart enough. ஸோ புதுசாக எந்த சாப்டரும் நீ லேர்ன் பண்ண தேவையில்லை. உனக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸ் தாராளமாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம் தான் இது. மேக் யூஸ் ஆஃப் தட் டைம். டோன்ட் கோ ஃபார் எனி எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ், எனி எக்ஸ்ட்ரா கான்டென்ட்ஸ். ஓகே, தென் என்ன பண்ணலாம், மார்க் டெஸ்ட். ஏன்னா நீ எவ்வளோ லேர்ன் பண்ணாலும் நீ லேர்ன் பண்ணது அப்ளை பண்ணது உனக்கு தெரியணும்ல. ஆனால் இந்த குறிப்பிட்ட டைமில் நீ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து முடிக்கணும்ல, ஆன்சர் பண்ணி முடிக்கணும்ல. ஸோ அதை எப்படி தான் கரெக்டாக உன்னால் பண்ண முடியும்னா, யூ ஹேவ் டு டூ n number of mock tests. Okay, a lot of question papers are available in the market.
ஸோ நீ என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு மோக் டெஸ்ட் எழுதணும். அப்போ புதுசாக நிறைய கண்டென்ட் உனக்கு கிடைக்கும். எப்படின்னா நீ ஒரு எக்ஸாம் எழுதும்போது மேபி ஒரு ஃபியூ காண்டென்ட்ஸ்ல இருந்து இருக்கிற கொஸ்டின் வந்து உனக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும்? You go and study the NCERT இந்த கான்செப்ட் தெரியலனா அந்த கான்செப்ட் மட்டும் சாப்டர் மொத்தமா இல்ல அந்த கான்செப்ட் மட்டும் நீ NCERT போய் ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? that you have to do. then இப்போ இந்த கான்செப்ட் வந்து NCERT இல்லனா you neglect that, you don't have to worry about that. okay, you neglect that. then next examல அந்த மிஸ்டேக் நீ ரிப்பீட் பண்ணாம பார்க்கணும். மேபி நீ தியரி படிச்சிருப்ப, பட் அந்த தியரியோட இன்டர்பிரிட்டேஷன் வேற மாதிரி இருக்கிற ஒரு क्वेश्चन அவங்க கேட்பாங்க. ஸோ ஓகே, நான் படித்த தியரியில் இந்த மாதிரியும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வரலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ ஆர் கெட்டிங், மோர் ஸ்ட்ராங்கர் யூ வில் பிகம். ஸோ n நம்பர் ஆஃப் மாக் டெஸ்ட் நீ எழுதிட்டே இருக்கணும் till the examination. அதில் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டைமிங். எப்போ தான் நீ எழுதணும். நீ காலையில் எழுந்திரிச்செல்லாம் எழுதக்கூடாது, பிகாஸ் ஆஃப்டர்நூன் செஷன் தான் நமக்கு எக்ஸாம். உங்களுக்கே தெரியும் ஆஃப்டர்நூன் செஷன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன்னா ஆஃப்டர்நூன் செஷன் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கிளாஸ் நடத்துவது ஐயோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? நானும் தூக்கத்தில் தான் இருப்பேன், நீங்களும் தூக்கத்தில் தான் இருப்பேன். நான் என்னமோ சொல்கிறேன், நீங்கள் என்னமோ கேட்குறீங்க. there will not be any use. உங்களுக்கே தெரியும் brain will be very lazy that time. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரெயினை இந்த டைமில் ஆக்டிவாக வைக்கணும், பிகாஸ் that time you are going to write the exam. ஸோ பிரெயினை ஆக்டிவாக வைக்கணும்னா you have to write the mock test in the afternoon session. ஸோ மாக் டெஸ்ட் எழுதி அந்த ஆஃப்டர்நூன் செஷன் உன்னோட பிரெயின் வந்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். that will help you a lot. so just plan the mock test accordingly. afternoon session தான் நீ mock test எழுதணும். now health, mental health and physical health. இந்த 1 year இல்லைனா 2 years of preparation நீங்கள் நிறைய தூங்காமல் இருந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. that is okay, that is perfectly fine. but this is very close to the days of examination. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் ஸ்லீப் கண்டிப்பாக கிடைக்கணும். மினிமம் 6 hours of sleep. there's no problem with that. அப்படி இருந்தால் தான் உன்னோட பிரெயின் சூப்பராக ஒர்க் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்னா உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும், a lot of problem will come. ஸோ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு இருந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக நீ ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுக்க வேண்டியதாக இருக்கும். just remember that. so minimum 6 hours of sleep is necessary. then no outside food is allowed. ஸோ உங்களோட அம்மா சமைக்கிற ஃபுட் எப்போவுமே நல்லா தான் இருக்கும், சரியா? டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நீ என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிடணும். மேபி சம் பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க, பாவம் குழந்தை லேர்ன் பண்ணிட்டு இருக்குல்ல, நிறைய நம்ம அவுட் சைட் ஃபுட்டை வாங்கி கொடுத்துடலாமா, ஹாப்பியாக பண்ணிக்கலாமா? டோன்ட் திங்க் அபவுட் தட். மேபி ஃபுட் பாய்சன் உனக்கு வரும், ஒரு 1 week அப்படி வேஸ்ட் ஆகும், இல்லைன்னா 2 week அப்படி வேஸ்ட் ஆகும். டோன்ட் டேக் எ சான்ஸ். ஜூலை 17 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 month கூட நீ ஹாஸ்பிட்டல் போய் படுத்தாலும் there is no problem. you can take this. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மூவிஸ் பார்த்துட்டு there is no problem at all. படுத்துக்கோங்க தாராளமாக, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. not now. ஓகேங்களா? then this is a summer season இல்லைங்களா? மழை எங்கேயும் இல்லை, இட்ஸ் வெரி ஹாட். ஸோ என்ன பண்ண, you have to keep yourself hydrated all the time. so you have to drink a lot of water. அது உங்களை urinary infection இருந்தெல்லாம் சேவ் பண்ணுவேன். so again you will be saving your time, energy. now the importance of taking break. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது யூ ஆர் ஃபிசிக்கலி அண்ட் யூ ஆர் மென்டலி வெரி டயர்டாக இருக்கும், கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன் பிட்வீன் ஒரு பிரேக் இருக்கணும். எப்படி புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு பெட்டு மேலே படுத்துட்டு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஓகேங்களா? வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் திஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஈவன் நம்மளோட வீடியோஸ் கூட பார்க்க தேவையில்லை. ஐ ப்ரிஃபர் தட். why? because electronic devices will kill your time. நீ என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு வருவீங்க, பட் அதுக்கு கீழே நீ நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், அந்த வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். ஏன்னா புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு யூ கோ டு த கிச்சன், அம்மா கிட்ட பேசிட்டு இருந்துருங்க, மேபி சண்டை போட்டு இருந்துருங்க, ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுங்க, ஓகே இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது இருக்கா எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வேணுங்களே, தேவைப்படுங்களே, சரி இப்போ ஒரு வாக்குக்கு எல்லாம் வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். பட் இம்பார்ட்டன்ட் திங், சார் வாக்குக்கு போக சொன்னேன், பட் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் நிறைய இருக்கிற இடம் தான், சார் சொன்னதுனால தான் வாக்குக்கு போனேன். டாக் என்ன பண்ண பைட் பண்ணிட்டேன், அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அப்படி இப்படி போயிட்டு டைம் போயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் இருந்துட்டேன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க. பட் யூ கோ ஃபார் எ வாக். ஓகேங்களா? யூ கேன் பிரீத் ஃப்ரெஷ் ஏர், ஸோ எவ்ரிதிங் வில் பி நார்மல், யூ வில் பி கூல் அண்ட் யூ கேன் கம் பேக் டு யுவர் ஸ்டடீஸ். ஓகே, எஃபெக்டிவாக உன்னால் பண்ண முடியும். ஜஸ்ட் எல்லா பேட்டிலும் வின் பண்ணோம்னா தி ஒன் திங் யூ நீட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸாக இருந்துருங்க. திஸ் இஸ் நியர் நீட் எக்ஸாமினேஷன், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். நீ 720 அவுட் ஆஃப் 720 எல்லாம் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்
அந்த எக்ஸாமுக்கு உனக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்கிற மாதிரி ஒரு மார்க் தேவைப்படும். அவ்வளோதான். தட்ஸ் நாட் அ பிக் பேட்டில். சரிங்களா? ஸோ கூலா எக்ஸாம் எழுதிருங்க. கூலா எக்ஸாம் அப்ரோச் பண்ணிருங்க. கண்டிப்பா இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், சக்சஸ் வில் ஃபைண்ட் யூ சூன்.